15,000 ஒரு பெஸ்ட் ப்ரொஜெக்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் நியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து உங்களுக்கு இதுல இருக்க ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர் ஆட்டோ ஃபோக்கஸ், நேட்டிவ் ரெசல்யூஷன், ஹைஃபை சவுண்ட், 5 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மல்டிஃபீல் இன்டர்ஃபேஸ். இதோட விலை பாத்தீங்க அப்படின்னா 29,000. பட் 29 கிடையாது, 15,000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் மாடல் நம்பர் நியோ. சரிங்களா? ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பிங்க் பண்ணிருந்தீங்க, உங்களுக்காக இந்த ப்ரொஜெக்டர் வந்து அன்பாக்சிங். ஸோ ஒரு தடவை பிச்சுட்டா திருப்பியும் வந்து ஒட்டினா வந்து தெரியும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டிக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன் ப்ரோ ஹைலைட் பண்ணி சொல்றீங்க அப்படின்னா, இது கூட ஒரு சில மேனுஃபேக்சரர் இன்னும் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம ஜாட்கோ கிட்ட இந்த விஷயத்த வந்து கற்றுக்கணும். ஏன்னா திருப்பியும் வந்து இந்த மாதிரி ரிவ்யூ மாடல்லாம் சென்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அப்புறம் அந்த மாதிரி ரிவ்யூ மாடல் வந்து சப்போஸ் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆல்ரெடி அவன் நல்லா அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பான். ஸோ அந்த ப்ரொஜெக்டர் வந்து நமக்கு கிடைக்கக்கூடாது. ஸோ அதுக்காக இந்த ஹாலோகிராம் ஸ்டிக்கர் வந்து கொடுக்கறது நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ரிட்டர்ன் ஆகிற ப்ரொஜெக்டர் கஸ்டமர் வந்து நிறைய ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டர்ன் ஆகிற ப்ரொஜெக்டருமே நமக்கு வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்கிறேன். அந்த ஸ்டிக்கர் வந்து எல்லா மேனுஃபேக்சரும் இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த தடவை ப்ரொஜெக்டரில் தயவு செஞ்சு அதை வந்து போட்டுருங்க. அப்போ தான் எங்களுக்கு இது வந்து பிராண்ட் நியூவா இல்லை ஆல்ரெடி ரிட்டர்ன் ஆகி வருதா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான் ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ரொஜெக்டரோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லென்ஸ் கேப் கொடுக்குறாங்க. ஸோ க்ரீன் கலர் கோட்டிங் தான். ஸோ இங்கே வந்து ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன், 1080 பிக்சல், ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சென்சார் வந்து இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சென்சார் இருக்கு. ஸோ மேலே வந்து உங்களுக்கு மெஷ் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலரு. ஸோ பட்டன் வந்து என்னென்ன பட்டன் கொடுக்குறாங்க பாருங்க. ஃபோக்கஸ் பட்டனு, அப்பு டவுனு, பேக்கு, பவர் பட்டன். இது வந்து ப்ரொஜெக்டரோட டாப்ல. ஸோ ப்ரொஜெக்டரோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்க கூலிங் பைப் போகுது. ஸோ இது வந்து டஸ்ட் ஃபில்டர் இங்கே கிடையாது. ஸோ ப்ரொஜெக்டரோட இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி மெஷ் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு அநேகமாக இன்டேக்காக இருக்கும். ஸோ இங்கே வந்து உள்ளே வந்து ஃபில்டர் இருக்கு. இந்த ஃபில்டருக்கான ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து ஜஸ்ட்டு எடுத்தீங்கன்னா டஸ்ட் ஃபில்டர் தனியாக வந்துடும். ஸோ இங்கே உள்ள பாருங்க எப்படி வந்து இந்த சிப்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. டஸ்ட் ஃபில்டரில் நீங்கள் மந்த்லி ஒன்ஸு எடுத்து க்ளீன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சும்மா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்டரோட பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஜாட்கோ நியூ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சீலிங் மவுண்ட் வந்து இருக்கா அப்படின்னு நான் வந்து செக் பண்ணி சொல்கிறேன். பட் ட்ரைபாட் மவுண்ட் இருக்குது. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. எவ்வளோ ஹைட்டு ப்ரோ அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆஸ் யூஷுவல். ஸோ இவ்வளோ ஹைட்டு நம்ம வந்து ஹைட்டை ஏற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ சீலிங் மவுண்ட் சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா, நான் அந்த புஷ்ஷை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சீலிங் மவுண்ட் இருக்காண்டு. ஏன்னா ஒரு தடவை வந்து நான் சீலிங் மவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பிங்க் பண்ணியிருந்தாரு, ப்ரோ நீங்கள் சீலிங் மவுண்ட் இருக்குன்னு நினச்சி சொன்னீங்க, பட் சீலிங் மவுண்ட் கிடையாது. இங்கே பாருங்க, சீலிங் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எல்லா ப்ராஜெக்ட்லையும் வரும், பட் ஒரு சிலது மேனுஃபேக்சர் மிஸ் பண்ணால் உண்டு. அதனால தான் நான் எதுக்கு இந்த தொல்லை, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சிடுவோன்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான் ப்ரொஜெக்டரோட அக்சசரிஸ் பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்க, அக்சசரிஸ் பாக்ஸு இங்கே பாருங்க. ஸோ வேன் போல வர மாதிரி ரிமோட் இப்போ ஜாட்கோலையும் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரிமோட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரு வாரண்டி கார்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. வாரண்டி பாலிசி எதெல்லாம் வந்து கிளைம் ஆகும்னு சொன்னோம். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ வாரண்டி சப்போர்ட் பற்றி பேச மாட்டீங்க, என்ன பண்ணணும் நாங்கள் ப்ராஜெக்ட் சப்போஸ் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா? அதுக்கு தனியாக இன்னொரு வீடியோ நான் வந்து கண்டிப்பாக போகிறேன் ப்ரோ. கமெண்ட் செக்ஷன் வந்து என்னென்னலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு உடனே ரிப்ளை எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் டைம் ஆகும். சரிங்களா? நான் எல்லா கமெண்ட்டையும் பார்த்து ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக மேக் பண்ணுவேன். ஸோ ஒரு பவர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் யூசர் மேனுவல். யூசர் மேனுவலில் வந்து உங்களுக்கு டிவைஸ் ஆன் அண்ட் ஆட், ரிமோட்டு, ப்ரொஜெக்டரு, என்னென்ன நோட்ஸு, இது எல்லாமே இருக்குது. சரிங்களா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு வேணா பாருங்கள், நான் ரெண்டு பக்கமும் திறந்து காட்டுறேன். ப்ரொஜெக்ஷன், ஒயர்லெஸ் ப்ரொஜெக்ஷன், எப்படி ப்ரொஜெக்ஷன் வந்து மெயின்டைன் பண்ணணும், வாரண்டி பாலிசி டிஸ்கிரிப்ஷன்னா என்ன, அது எல்லாத்தையும் ஒரு டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு தெளிவாக இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இங்கே வருங்க, டிஷ் டிவி கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஏற்கனவே டிஷ் டிவி கனெக்ட் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? அதை போய் நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஷ் டிவி வச்சு நம்ம ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ப்ரொஜெக்டர் அக்சசரிஸ் அண்ட் ப்ரொஜெக்டர். இதோட ப்ரொஜெக்டரோட வெயிட் பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு போர்ட்டபிள் ப்ரொஜெக்டர் தான் இருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா? இதோட வெயிட் வந்து அதை வந்து உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணும். இங்கே பாருங்க, 1784 கிராம் தான். ஸோ நான் வந்து ஈஸியாக வந்து லிஃப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஒரு 15,000 நான் அடிக்கடிக்க எடுத்துகிட்டு போக வேண்டிய இடம், இந்த மாதிரி ப்ரொஜெக்டர், ஆஃபீஸ் ப்ரெசன்டேஷன், ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ் பர்பஸ்க்கு
8200 லூமன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியமான பிரைட்னஸ் இருக்கும். வீடியோட எண்டு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இதுதான் ப்ரொஜெக்டரில் வர பார்ட்ஸ். சரிங்களா, அதோட வெயிட்டையும் செக் பண்ணியாச்சு. வாங்க ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ப்ரொஜெக்ட் சைட் பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 2 USB போர்ட் கொடுக்குறாங்க, 2 HDMI போட்டு. இதில் வந்து 1 and 2 சொல்லி அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். AV போட்டு 3.5mm ஜாக்கு, IR ரிசீவர், அதுக்கப்புறம் பவர் கேபிள் பிளக்இன் பண்ணுற அந்த போர்ட்டு. ஸோ இதுதான் ப்ரொஜெக்டோட பேக் சைடு பொறுத்த வரைக்கும். இதில் HDMI AUX சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்க ப்ரொஜெக்ட் ஆன் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, லைட் போட்டிருக்கேன். ஸோ பூட் டைம் எவ்வளோ எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இதில் கொடுத்துருக்கிறது வந்து 1GB RAM 8GB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. Android 9. ஸோ ZATCO Arctic அப்படின்னு சொல்லிட்டு வருது உங்களுக்கு எடுத்ததுமே. ஸோ பூட் டைம் எவ்வளோ அப்படின்றத பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 செகண்ட்ஸில் வந்து நார்மலாக வந்துடணும். ஸோ வந்துருச்சு. ஸோ ஹோம் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா ரிமோட்டு. ஸோ இங்கே ரிமோட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோமுக்கு தனியாக பட்டன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மவுஸ் மோட்னு ஒன்று இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மவுஸ் மோட் எனேபிள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து சோர்ஸுக்கு தனியாக பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன சோர்ஸில் நம்ம வேணுமே, மிராகாஸ்ட் வேணும்னா மிராகாஸ்ட், ஏர்ப்ளே, USB, AV எல்லாத்தையும் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் ஃபோக்கஸ்க்கான பட்டன் கொடுக்குறாங்க. செட்டிங்ஸ்க்குன்னு தனியாக இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் டேரெக்டாக செட்டிங்ஸ்குள்ளே போயிடும். சரிங்களா, ஸோ டிஃபால்ட்டாக இருக்க அப்ளிகேஷன்ஸ் நான் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இதெல்லாம் தான் டிஃபால்ட்டாக உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா, அப்ளிகேஷன்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ப்ளோட்வேர் மாதிரி சில அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க பை டிஃபால்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. சப்போஸ் நம்ம செல்ஃபோனில் இருக்கிறத பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ப்ரைமு இதெல்லாம் வந்து ப்ரீலோடட் சில விஷயம்லாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ டேரெக்டாக செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப் அப்டேட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்குது. இதில் ஆப் அப்டேட் வந்து உள்ளே போனீங்க அப்படின்னா நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும். செட்டிங்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வரும். வைஃபை செட்டிங்ஸ், ப்ளூடூத் இருக்குது. ஸோ வைஃபைஸ் வந்து டியூவல் பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு 2 பேண்டுமே வந்து நல்ல ஹை ஸ்பீடை வந்து கனெக்ட் பண்ணலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் செட்டிங்ஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து 5.1 கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஆடியோ வந்து சவுண்ட் பார் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டால் அப்ளிகேஷன் என்னென்ன அப்படின்றத காமிக்குது பாருங்கள். இதுதான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ப்ளோட்வேர். ஸோ Z5லேருந்து எல்லாமே வந்து அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த WPSன்றது இந்த யாரெல்லாம் வந்து இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த WPS ஆப்பும் வந்து கூடவே வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூட் செட்டிங்ஸ். ஸோ பூட்டில் வந்து நம்ம ஸ்டாண்ட் பை மோடில் வச்சுக்கலாம். இல்லை பவர் ஆன் பண்ணும்போது எந்த அப்ளிகேஷன் வேணுமோ அந்த அப்ளிகேஷன் ஆன் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். அந்த மாதிரி நம்ம செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ரொம்ப ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ். ஸோ இமேஜ் செட்டிங் உள்ள போனீங்கன்னா ஃப்ரண்ட் டெஸ்க்டாப்னு இருக்குது. ஸோ அது இல்லாமல் நம்ம 4 இதில் ரியர் டெஸ்க்டாப், ரியர் சீலிங்கு, ஸோ ஃப்ரண்ட் சீலிங்கு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இங்கே 4 பாயிண்ட் கீஸ்டோன் காட்டுது. ஆக்சுவலாக இங்கே ஆம்னி டைரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆம்னி டைரக்ஷனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ், ஆட்டோமேட்டிக் கீஸ்டோன் இது ரெண்டுமே ஆன் ஆகி அதுவே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். சரிங்களா, சப்போஸ் இதை ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா தான் இந்த 4 பாயிண்ட் கீஸ்டோனே எனேபிள் ஆகும். ஆர்டிகல் அண்ட் ஹரிசான் அண்ட் வெக்டர் கரெக்ட் கீஸ்டோனும் இருக்குது. ஸோ இது உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே பாருங்க ஆட்டோமேட்டிக்காக அது செட்டிங்ஸ் வந்துடுது. அதேமாதிரி 4 பாயிண்ட் கீஸ்டோன் நீங்கள் இந்த ஆம்னி நான் ஆன் பண்ணி காட்டுறேன். 4 பாயிண்ட் போயிடுச்சு பாருங்க. ஸோ போயிடும். அதை ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா தான் 4 பாயிண்ட் கீஸ்டோன் வந்து வரும். ஸோ 4 பாயிண்ட் கீஸ்டோன் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 4 சைடும் வந்து இங்கே பாருங்கள். இப்போ நான் இப்போ காமிக்கிறேன் எப்படி லைவாக வந்து சேஞ்ச் பண்ணணுன்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து எப்படி ப்ரோ உங்களுக்கு எட்ஜில் வந்து உங்களுக்கு பிளர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு கிளியராக வந்து காட்டுறேன். எட்ஜு பிளர்னஸ் வந்து இதில் கம்மி தான். சரிங்களா, என்ன தான் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் வந்து அவங்க கொடுத்துருந்தாலும் பிரெட்லெஸ் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. அபவுட் உள்ள போனீங்க அப்படின்னா மாடல் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9.0 தான். சிஸ்டம் ஸ்டோரேஜும் வந்து உங்களுக்கு 8GB RAM அவைலபிள் ஸ்பேஸு, அதில் 2.54 RAM வந்து 355 MB யூஸ் ஆகிருக்கு. 1GB RAM வந்து கொடுக்குறாங்க. ஸோ கம்மி தான். ஆல்ரெடி 5TV டிவி வச்சுருந்தீங்க அப்படின்னா 5TV ஸ்டிக் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் காட்டுறேன் நான். அப்படி இல்லை அப்படின்னா இதில் இருக்க டிஃபால்ட் ஆப் வச்சு ஒரு சில ஆப்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஃபேக்ட்ரி ரிசல்ட் வேணும்னா ஃபேக்ட்ரி ரிசல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. லோக்கல் அப்டேட் வேணும்னா லோக்கல் அப்டேட்டும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதுதான் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும். சரிங்களா, இப்போ அதில் இருக்க டிஃபால்ட் யூடியூப்ல வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. மேக்ஸ் ரெசல்யூஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1080 பிக்சல். சரிங்களா, 1080 பிக்சல் தான் வந்து உங்களுக்கு இது அதிகபட்சம் சப்போர்ட் பண்ணுவோம். இல்லை டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப்ல நம்மளால 4K பார்க்க முடியாது. பட் நம்மளோட பட்ஜெட்டும் அதே ரேஞ்சில் தான் இருக்குது. 4K அதனால எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சரிங்களா, ஸோ இப்போ நான் வந்து லைட்டு போட்டு தான் உங்களுக்கு காட்டுறேன். இமேஜ் வந்து எந்தெந்த இடத்துல வாஷ் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாருங்கள். நான் லைட்டை வந்து ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஸோ டைனமிக் ரேஷியோ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து இதில்
உங்களுக்கு டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க எந்த அளவுக்கு இருக்குது பிக்சர் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருக்கு பாருங்க, கிட்ட எடுத்துட்டு போகிறேன். பிக்சர்லாம் வந்து வாஷ் அவுட் ஆகல, பிக்சல்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு மைன்யூட்டாக இந்த இடத்துல தெரியுது. உங்களுக்கு விவிட்னஸ் வந்து இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ குவாலிட்டி வந்து வேற லெவல் தான். ஸோ அதில் கொடுத்துருக்க அந்த கலர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல கான்ட்ராஸ்ட் ரேஷியோ தான். ஸோ 250 இன்ச் வரைக்கும் ஈஸியாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். இதில் வந்து த்ரோ ரேஷியோ பாருங்கள். ஸோ 8 அடியில் ஃபுல்லாக 100 இன்ச்சு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது ஈஸியாக. சீம்லெஸ்ஸாக 100 இன்ச்சு அதால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். 1080 பிக்சல் ரெசல்யூஷனுக்கு 15,000 பட்ஜெட்டில் கண்டிப்பாக இந்த வீடியோ குவாலிட்டி வந்து ஒர்த்து தான். ஸோ ஒரு சண்டே ஒரு சாட்டர்டேல எனக்கு மூவி பார்க்கணும் ஃபேமிலியோடு சேர்ந்து, ஒரு சின்ன ரூம் 10க்கு 10 ரூமில் ஒரு பட்ஜெட் வந்து நான் செட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொஜெக்ட் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ஒரு சின்ன ரூம் தான், ஒரு இந்த இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் ரூமு, லைட் மோஸ்ட்லி நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றவங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ் ப்ரொஃபஷனலாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ப்ரொஜெக்டில். ஸோ வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பர் தான். இப்போ அடுத்தது லூமன்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரொஜெக்டோட லூமன்ஸ் வந்து கம்பெனி சைடில் வந்து 8200 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட கரெக்டான லூமன்ஸ் எப்பயுமே ஆன்சை லூமன்ஸ் மெஷர் பண்ணி சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ 105, ஸோ 120, ஸோ கீழே வந்து 104, ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா 192, 220, 211. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100, 112, 107. ஸோ அதனால் உங்களுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஆன்சை லூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்டரில் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது. ஹையஸ்ட் லூமன்ஸ் பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட்டில் எவ்வளோ கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 200 கிட்ட வருது. ஸோ ஆவரேஜ் லூமன்ஸ் வந்து அந்த நம்ம லூமன்ஸ் ஃபார்முலா நம்ம போட்டால் உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு 200 லூமன்ஸ் வந்து உங்களுக்கு வருது. இதுதான் வந்து நம்ம ஆன்சை லூமன்ஸு இந்த ப்ரொஜெக்டில் இருக்க எக்ஸாக்ட் லூமன்ஸு, நம்ம ரூமில் இருக்கிற ஆன்சை லூமன்ஸ். லூமன்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் லைட் போட்டால் வாஷ் அவுட் ஆகாத மாதிரி அவங்க கொடுக்குற 8200 லூமன்ஸ் வந்து ஜஸ்டிஃபை ஆகுது தான். லைட் போட்டால் என்னால் பார்க்க முடியும், பட் ரொம்ப அதிகம் பிரைட்னஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒர்த்து தான். அடுத்த டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த ரூமோட நாய்ஸே வந்து 44 இருக்கு. ஸோ நான் கிட்ட எடுத்துட்டு போய் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க, இதில் வந்து ஃபேன் கிட்ட நல்லா இங்கே தான் ஃபேன் சவுண்டு ஓடுறது தெரியுது. 60க்கு கொஞ்சம் மேலே தான் இருக்குது. ஸோ ஃபேன் நாய்ஸ் வந்து நோட்டிசபிளாக தான் இருக்குது. ஃபேன் நாய்ஸ் வந்து சுத்தமாக வந்து எனக்கு ஓடுறது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்காத அளவுக்கு இருக்காதுன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு பாயிண்ட் வந்து ஜாஸ்தி தான். 60க்கு கம்மியாக இருந்ததுன்னா தான் நம்ம சொல்ல முடியும். இதில் வந்து 61. ஸோ ரொம்ப பேடும் கிடையாது, ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும் சைலண்ட் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? ஸோ நாய்ஸ் வந்து 61 டெசிபிள் வருது கிட்ட வச்சிங்க அப்படின்னா. இல்லை நான் ஒரு 2 அடி 1 அடி தள்ளி தான் வச்சு பார்ப்போம் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்டிஃபை ஆகுது. 60 கம்மி தான் இருக்குது. சரிங்களா? நாய்ஸஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். டெம்பரேச்சர் பார்த்துடலாம். ஸோ எனக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து இங்கே பாருங்க, செலக்டரில் வந்து நான் உங்களுக்கு மேக்ஸ் மீனில் வந்து பொசிஷன் செட் பண்ணியாச்சு. ஸோ ஃபாரன்ஹீட்டில் நான் எப்பவுமே காட்டுற மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே தான் வந்து 103. சரிங்களா? இங்கே பாருங்க. ஸோ வெளியே எக்ஸாஸ்ட்டில் வந்து 103 நல்லா ஃபேன் வந்து புஷ் பண்ணுது. ஸோ 8 ஹவர்ஸ் ரன் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு கை வைக்கிற இடம் ரொம்ப மேலே மெஷ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வருது மேக்ஸிமம் அப்படின்னா 90.8. ஸோ இங்கே ஆட்டோ ஃபோக்கஸ் சென்சார் வந்து லாங் லைஃப் வரணும் அப்படின்னா இங்கே கூலிங் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ கூலிங் சிஸ்டம் இங்கே இருந்தால் தான் இந்த சென்சார் டேமேஜ் ஆகாது. ஸோ 90 டெசிபிள் மேலே போகக்கூடாது. 90 டெசிபிள் மேலே போகலை. ஸோ அதனால் உங்களுக்கு கூலிங் டிசைன் வந்து நல்லா இருக்குது இந்த ப்ரொஜெக்டில். ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் வந்து ஏர் இன்டேக்கு. ஸோ இங்கே தான் ரொம்ப லோவஸ்ட்டு ஃபாரன்ஹீட் வந்து காட்டணும். ஸோ 80 அந்த ரேஞ்சில் இருக்கணும். இங்கே 81.7 இருக்குது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா கை வைக்கிற இடம் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கம்மி, இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா ஃபேன் வந்து இந்த இப்படி தான் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்து ஏரை வந்து உள்ளே எடுத்து இங்கே ஃபேனில் வெளியே த்ரோ பண்ணுற மாதிரி. ஸோ டெம்பரேச்சர் வந்து 8 ஹவர்ஸ் வந்து ரன் பண்ணலாம் அந்த ப்ரொஜெக்டர்னா. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 6 ஹவர்ஸ். ஸோ 8 ஹவர்ஸ் ரன் பண்ணாலும் இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஒன்றும் எதுவும் பேர்ன் ஆகாது லென்ஸ்லாம். பட் என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டரோட லைஃப் கம்மியாயிடும். ஸோ டெம்பரேச்சர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ சவுண்ட் குவாலிட்டி பார்த்துடலாம். இங்கே பாருங்க, ஸோ இதில் 5 வாட் ஸ்பீக்கர் 2 வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. ஃபுல் சவுண்ட் வச்சிருக்கேன், அப்பயும் இறையில பாருங்க.
ஸோ சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் ட்ரிபிள் இது எல்லாம் வந்து பேலன்ஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்டு எந்த இடத்துலையும் வந்து இறைச்சலே கிடையாது. நான் வந்து நோட் பண்ண வரைக்கும் உங்களுக்கு சவுண்ட் இறையாமல் வந்து நல்லா தான் ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ சவுண்டு வந்து சீரியஸாக இவங்க கொடுத்துருக்க ப்ரைஸுக்கு கண்டிப்பாக ஒர்த்து தான். எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் இல்லாமல் நான் பார்க்கலாமா அப்படின்னா லவுட்னஸ் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் கொடுத்துருக்க அந்த வால்யூம் இப்போ நீங்கள் கேட்ட அந்த அளவுக்கு லவுட்னஸ் போதும் எனக்கு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், நம்ம எல்லா டெஸ்ட்டையும் முடிச்சாச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து ப்ளஸ் மைனஸ் நான் ரெண்டுத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதில் ப்ளஸ் திருப்பி ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா வீடியோ குவாலிட்டி, அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸு, சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு HDMI ARC சப்போர்ட் வந்து கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சின்ன மைனஸ், ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நான் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன், சரிங்களா? ஸோ மற்றபடி வேறு எதுவும் வந்து எனக்கு பெருசாக வந்து இதில் ஒரு குறையா தெரியல. இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுங்க, அது மூலிமா இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம்லையும் வந்து கரண்ட்டாக இருக்கிற லோவஸ்ட் ப்ரைஸ் ப்ரொஜெக்டர் வேணும் அப்படின்னா அதில் அப்டேட் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். அதில் போய் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் நீங்கள் கொடுக்குறதுக்கான வீடியோ வரணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் தெரிவிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.